சூடானுக்கு விடுதலை கொடுத்ததா ஈரான்? இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. ஈரானால் சூடான் ஒன்றும் அடிமைப்படுத்தப்படலை. அப்புறம் எப்படி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியும்? யுஏஇ அப்படிங்கிற அந்த பணக்கார நாட்டுக்கிட்ட இருந்து தான் அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க ஈரான். இது ரொம்ப பெரிய அளவில் ஒரு சக்ஸஸான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஈரான் எடுத்திருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிற அந்த அத்திரத்தின் மூலியமாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு விடுதலை கிடைக்க போகுது. அந்த விடுதலையினுடைய வரிசையின் தொடக்கம் தான் சூடான். இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. இஸ்ரேல்காரங்க இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இங்கே ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் 58 பீப்புள் இன்னைக்கு மட்டும் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டும் வெளியாகிருக்கு. அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே ரொம்ப பெரிய அளவில் அச்சப்படுவாங்க. யூதர்களுக்கு சாவே இல்லைடா, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் எல்லாரும் சாக தான் போகிறோம், அப்போ செத்தாங்கன்னா செத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதில் ஒரு பெரிய அப்படியே கௌரவ குறைச்சல். ஆனால் அடி வாங்கிட்டு தானே இருக்கீங்க. ஜர்ஜீர் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தன் இஸ்ரேலில் விட்டு பொலன்னு பொழந்து எடுத்தாங்க ஈரானு. இதில் தொடர்ச்சியாக வாங்கி இருக்கக்கூடிய அடியில் இஸ்ரேல்காரங்க எல்லாருமே பங்கருக்குள்ளே போய் அந்த டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு நெதன்யாகு சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வடக்கு ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட் தாக்குதல் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த காட்சிகளும் நிறையா நெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. பாலஸ்தீனம் அப்படிங்கிற நாட்டிட்ட இருந்து தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு புதியதொரு நாடு உண்டாச்சு. அப்படின்னா ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே இஸ்ரேல் நாட்டில் இப்போ இருக்காங்கல்ல மக்கள், அவங்கள குறிக்கக்கூடியது தான். அதுவும் வடக்கு இஸ்ரேல்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஹிஸ்புல்லா இப்போ ராக்கெட் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் 50 பேர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா காயம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு காயம்னா ஒரு போர் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய அட்டாக் நடக்குது அப்படின்னா எளிமையாக 50ல் 25 பேர் அவுட் ஆகிடுவாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரேஷியோ. ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் குறைந்தபட்சம் 50 இஸ்ரேலியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் உண்மையாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நடந்திருக்கக்கூடிய பாதிப்பை நான் காட்டுறேன். அதில் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு பெரிய அடி, ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வளவு பெரிய அடி நிகழ்ந்திருக்கு. அதே மாதிரி சாலையினுடைய தெருக்கள்லையும் பயங்கர அடி. உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அதற்கு பிறகு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக இஸ்ரேல் முழுவதுமே டெல் அவீவ் தாண்டி மற்ற நகரங்கள்லையும் இப்போ ஈரான் அதனுடைய பார்வையை திருப்பி இருக்காங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. உலகத்திலேயே அதிகமான அளவில் பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தளம் அப்படின்னா அது ட்விட்டர். அதில் ரொம்ப பெரிய அளவிலான ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி. அதில் அவர் போட்டிருக்கக்கூடிய ட்விட்டரில் வெஸ்ட் ஏசியாவில் நிலவக்கூடிய கடுமையான போர் பதற்றம் குறித்து ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள்ட்ட நான் நேரடியாக பேசினேன், எங்கே ஃபோனில் பேசினேன், சில விஷயங்கள்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எது எப்படியோ இது எல்லா நாடுகள்லையும் வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயந்தான். இருந்தாலும் நம்ம இந்தியாவில் இருக்கோங்கிறதுனால இந்த செய்தியை நான் சொல்கிறேன். ஆமாம், என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போ அமெரிக்க இராணுவம் ஒரு நிகழ்வை உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஈராக்கில் எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானத்தின் மீது அட்டாக் நடத்தினாங்க ஈரான். இதில் KC-135 அப்படிங்கிற அந்த விமானத்தில் பயணித்த 37 பயணிகளுடைய நிலைங்கிறது கவலைக்கிடமாக இருக்குது. பயணிகள்லாம் என்ன, US மிலிட்ரியை சேர்ந்தவங்க. ஸோ இவ்வளோ பெரிய அட்டாக்கை நடத்தி முடிச்சிருக்காங்க ஈரான். குவைத் மீது நட்பு ரீதியாக ஒரு துப்பாக்கிச்சூடு, ஃப்ரெண்ட்லி ஃபயர்ம்பாங்க, அந்த அடிப்படையில் ஏற்கனவே 3 F-15 விமானங்களை இழந்துட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் குவைத் இராணுவம் சுடச்சரியாமல் நம்ம வடிவேலு கரடியை கொள்றதுக்காக போய் நிற்பாப்புல, நின்றுட்டு அம்பு எய்யும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சாகடிச்சிருவார்ல, அது மாதிரி தான் குவைத்தினுடைய இராணுவத்தினோட லட்சணம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய நிலையை தான் நான் சொல்கிறேன். இப்போது அடுத்ததாக இந்த KC-135 இதில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதலை ஈரான் பர்ஃபெக்டாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கான தோல்வியாக பார்க்கப்படுது. ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையை நோக்கி போயிட்டுருக்கு. யார்கிட்ட இருந்து? ஏகாதிபத்தியத்திட்ட இருந்து. அந்த வகையில்
தான் சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு பாராட்டக்கூடிய சில நாடுகளையும் விடுதலை அப்படிங்கிற வார்த்தையை நோக்கி நகர்த்துது. அதில் ஒரு நாடு தான் ஆப்பிரிக்க நாடான சூடான். இந்த சூடான் அப்படிங்கிற நாடு இப்போ ஐக்கிய அரபு எமிரகத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. சூடானில் கிளர்ச்சி படைகள் சில பேர் இருப்பாங்க. அதில் RSF படையினர்கிட்ட ஆயுதங்கள்லாம் கொடுத்து அவங்கள வளர்த்து விடுறது தான் UAEனுடைய வேலை. அதில் ஏகப்பட்ட கிராமங்களையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளானாங்க. இப்போது அதன் மீது அட்டாக் நடத்தி டைரக்டாக கண்ட்ரோலில் எடுத்திருக்காங்க ஈரான். இது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்கு. தொடர்ச்சியாக ஈரான் மக்கள் ரொம்ப குஷியாக இந்த நிகழ்வை கொண்டாடக்கூடிய இரவு நேற்று இரவு நடந்திருக்கு. இது ஒரு வகையில் வந்து பாராட்டக்கூடிய வகையில் இருக்குது. UAE இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. அது தொடர்பான அடுத்த காட்சி பாருங்களேன், ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பணக்காரங்க, ஆப்பிரிக்க மக்கள் ஏழ்மையானவங்க அப்படின்னு நம்ப வைக்கப்பட்டுச்சு. பட் ஆப்பிரிக்கா தான் உண்மையிலேயே பெரிய பணக்கார நாடு. எப்படி வந்து துபாயில் வந்து எண்ணெய் வளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நாகரிகமற்ற முறையில் வாழ்ந்தாங்களோ, அதே மாதிரி ஆப்பிரிக்கர்கள் நான் வந்து யானை என்னைய வந்து சின்ன ஒரு கயரை வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அதை வந்து என்னால் எளிமையாக அவிழ்த்து எறிந்து வாழ்வில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த யானைக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவங்க தான் பெரிய ஹீரோ, ரைட்டா? ஏன்னா யானையினுடைய வலிமை அந்த மாதிரி. தன்னுடைய வலிமை என்னன்னு தெரியாத ஆப்பிரிக்கர்கள் இப்போ UAE அப்படிங்கிற அந்த பணக்கார நாட்டுக்கிட்ட அடிமையாக இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டில் தான் தங்கம் இருக்குது, விவசாயத்துறையில் ஆழமான பொருளாதார உறவுகளை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வேலையாட்கள் இருக்காங்க. இவ்வளவு உழைப்பு இருந்தும் அந்த மக்கள் அடிமையாக இருக்காங்கன்னா அந்த உழைப்பு சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது யார் மூலியமா அப்படின்னா UAE அப்படிங்கிற அந்த நாட்டின் மூலியமா. இதை இப்போ ஈரான் தட்டி கேட்டு அவங்களுக்கான சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ RSF அப்படிங்கிற அந்த ஆயுத படையினரை அடித்து உடைக்கிறாங்க. இதுதான் அடுத்ததாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை. தங்கச் சுரங்கங்கள் எல்லாமே வந்து இப்போ முழுவதுமாக டேக் ஓவர் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல். சூடானில் மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சற்று ஆறுதலான விஷயமே. ஈரான் போர் நடக்குது, ஓகே, வர்த்தகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். எந்தெந்த துறையிலெல்லாம் இப்போதைக்கு பாதிப்புங்கிறது எளிமையாக வந்திருக்கு அப்படின்னா, மாம்பழ கூழ் தயாரிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல பிரச்சனை. தயாரித்து முடிச்சிடுறாங்க, எக்ஸ்போர்ட்டுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரியான பெரிய பெரிய கண்டெய்னரில் வச்சு அனுப்புவாங்கல்ல, அதை பூரா எங்கே போய் விற்கணுமோ, எங்கே போய் இறக்கணுமோ அந்த இடத்துல இறக்க முடியாமல் நடுக்கடல்லையே தத்தளிச்சுக்கிட்டு நிற்கிது போன படகு, கப்பல் எல்லாமே. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடியிருக்காங்க. 2000 கோடி மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, மாம்பழக்கூழில் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த விவசாயிகள் சொல்கிறாங்க. இது தொடர்பாக வியாபாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட 800 டன் அளவிற்கான மாம்பழக்கூழ் கடல்லையே சிக்கி தவிக்குது. இப்படிப்பட்ட நிலைமை தொடர்ச்சியாக இருந்தது அப்படின்னா எங்களுக்கு பயங்கர பாதிப்பு ஏற்படுதுன்னு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழக்கூழை ஏற்றுமதி செய்யக்கூடிய வியாபாரிகள் கவலை தெரிவிக்கிறாங்க. நீங்கள் துபாயில் இருக்கீங்களா? சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை படம் பிடிக்கிறீங்க அப்படின்னா கவனமாக படம் பிடிங்க. அதை இன்னொருத்தவங்க பார்த்துடாமல் படம் பிடிங்க. அதே நேரத்தில் அது துபாயினுடைய போலீஸினுடைய கண்ணில் பற்றாமையும் படம் பிடிங்க. காரணம் என்னென்னா தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஈரானிய தாக்குதலை படம் பிடித்த சுற்றுலா பயணி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். 60 வயது பிரிட்டிஷ்காரர் இவர் தான். இவங்களுக்கெல்லாம் எளிமையாக எங்கே போனாலும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது வழக்கம். அது காலங்காலமாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். மதராசப்பட்டினம் படம் கூட பார்த்துருப்பீங்கல்ல, நம்மெல்லாம் எப்படி அடிமையாக இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. தொகுத்து வச்சுக்கிறதுல அவங்க ரொம்ப பெரிய அளவில் கில்லாடிங்க. அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காரு. ஆனால் இப்போ அவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா 2 வருஷம் வரைக்கும் அவருக்கு தண்டனை விதிக்கப்படலாம், ப்ளஸ் அபராதமும் விதிக்கப்படலாம் அப்படின்னு துபாய் அரசு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணது எல்லாமே, என்னை நீ அட்டாக் பண்ணுற, உன்னை நான் திருப்பி அட்டாக் பண்ணுறேன், இவ்வளவுதான். பட் இப்போ எப்படின்னா வரம்பற்ற தாக்குதலை நோக்கி அவங்க முன்னேறி போயிட்டு இருக்காங்கங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. எண்ணெய் விலை சுமார் $200 அளவிற்கு உயரக்கூடிய வகையில் அந்த ரேஞ்சை தொட்டாதான் அந்த போரையே முடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அன்கண்டிஷனல் சரண்டருங்கிற வார்த்தையெல்லாம் அமெரிக்கா பெரிய அளவில் யூஸ் பண்ணாங்க. இப்போ என்னடானா அதே வார்த்தையை அமெரிக்கா தான் வந்து அன்கண்டிஷனல் சரண்டர்னு சொல்லிட்டு ஈரானுடைய காலில் வந்து உள்ள போகிறாங்க போல். அந்த அளவிற்கு நிலைமை மோசமாகி போயிட்டே இருக்குது. ஸோ சந்தையினுடைய நிலைமைங்கிறது படுபாதகத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய செய்தி. சரி, இது உங்களுக்கு எளிமையாக புரியணும்னா
வரம்பற்ற முறையில் போர் பண்ணுறதுனா எப்படி பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடக்கு பாகிஸ்தானுடைய கில்கிட் பால்டிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பகுதி இருக்குது. அங்கே ஒரு பெரிய பனிச்சரிவு ஒன்று நடக்குது. அந்த பனிக்கட்டி வரம்பற்ற முறையில் தான் பாஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்படி தான் பாருங்க, இது பூராமே பனிக்கட்டி. ரொம்ப பெரிய அளவில் அந்த பனிக்கட்டி அப்படியே உடஞ்சி வெளியில் வந்து தண்ணியாலாம் ஓடாது, பனிக்கட்டியாகவே விழுகும். இந்த இடத்துல இருந்து குளிக்கவா முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அந்த பனிக்கட்டி மொத்தமாக அடிச்சுட்டு போயிடும் இல்லையா? அதை நின்று படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க மக்கள், அவங்களுக்கும் பாதிப்பு தான். இதை உணராமல் தான் நின்றுட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை. ஈரான் வரம்பற்ற முறையில் போரை தொடங்க போகிறாங்கன்னு சொன்னேன்ல, அது இப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய மலையில இருந்து கீழ் நோக்கி பாயக்கூடிய பனிக்கட்டியோ இல்லை வெள்ளத்தை கூட கணக்கில் வச்சுக்கலாம். கடைசியாக ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கையை ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் மறுத்திருக்கார். ஃபோன் பண்ணி கேட்டாருன்னு சொன்னேன்ல, அதோட ரியாக்ஷன் இதுதான். ஈரானுடைய கொள்கை ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு அந்த நாடு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்மையில் நிகழ்ந்த துரோக செயல்களையும் பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்களாம். இதில் பிரதமர் நரேந்திர மோடி ஓகே கியா ஓ ஹா ஊ அப்படின்னு கத்துனா கூட இங்கே இருக்கக்கூடிய மே 17 இயக்கம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஏரியாக்களையும் பார்க் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் தொடங்கி எல்லா இடங்கள்லையும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே ஹிந்தியை எழுத்துக்களை அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்வாடிகள் அதிகமான அளவில் இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்களாம். நீ யாரையா என் ஊரில் வந்து என்னுடைய போர்டில் ஹிந்தியை திணிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறீங்க. அதை நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லையும் அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்து எஃப்ஐஆராக ஃபைல் பண்ணியிருக்காங்க. நம்ம வாழ்கிறது தமிழ்நாடா இல்லை வடக்கன்ஸ் வாழக்கூடிய மாநிலமா அப்படின்னு தெரியல. இங்கே நம்ம இருக்கிற இடத்துல நிறையா மார்வாடிஸ் தான் சுற்றிட்டு தர்றாங்க. தமிழனுக்கு எங்கேயுமே மரியாதை கிடையாது, அடித்து தான் துவைக்கிறாங்க. அது தெரிஞ்சாலுமே எவனும் ஒன்றும் சேர மாட்டோம், ஏன்னா நம்ம புத்தி அந்த மாதிரி. ஏன் ஈரான் வந்து இந்தியாவுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு கப்பல் வந்து எப்படி எஸ்கேப் ஆகி வந்துருச்சு டாட்டா காட்டிட்டு இல்லையா, இன்னொரு கப்பலை அடித்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இப்போது ஒரு விஷயந்தான், யுஎன்எஸ்சியில் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஜோர்டானு அதுக்கு பிறகு வந்து பக்ரைன், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க ஈரானுக்கு எதிராக. அதை இந்தியா ஆதரிச்சாங்க. சீனாவும் ரஷ்யாவும் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அப்போ இந்தியா வெளிநடப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு கப்பல் உள்ளே வந்திருக்கும். இப்போ புரியுதா என்ன ப்ராப்ளம்னு? யுஎன்எஸ்சியில் இந்தியா ஈரானுக்கு எதிராக இருந்தது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இல்லாட்டி இன்னைக்கெல்லாம் நமக்கு கச்சா எண்ணெய்ங்கிறது தடை இல்லாமல் கிடச்சிருக்கும். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இந்திய கப்பல்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்க முடியும். மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒற்றை முடிவுனால ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெரிய அளவிலான பாதிப்பை ஈரான் ஏற்படுத்த போகுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.